இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனாலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவேதான் இந்த காலையிலே இந்த புண்ணியமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலையிலே தேவன் உங்களை சந்திக்க, உங்களை நேசிக்க, அனைத்து ரகமான கிருபைகளால் உங்களை நிரப்ப, வர்த்திக்க செய்ய அவருடைய பிரசன்னம் உங்கள் இல்லங்களை தேடி வந்திருக்கிறது. ஹாப்பி மார்னிங். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. அதற்காகவே இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் தீர்மானங்கள் தான் உங்களை உயர்த்தும் என்று சொன்னால் உங்களால நம்ப முடியுதா? உங்களுடைய சொந்த தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் உங்கள் வாழ்வில் அபார வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? உங்களுடைய தீர்மானம்தான் இந்த 8வது மாதத்திலே உங்களை எட்டாத உயரங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லும் என்று சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்களால் நம்ப முடிந்தாலும் நம்ப முடியாவிட்டாலும், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், உங்கள் தீர்மானங்களே உங்களை அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைய பேருதவியாக உங்களுக்கு இருக்க போகிறது. அப்படியானால் உங்கள் தீர்மானங்கள் எவ்வளவு பிரதானமானது பாருங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையிலே தானியேலின் தீர்மானம், அவன் சொந்த வாழ்வில் எடுத்த தனி தீர்மானம் எத்தனை தரமான உயரங்களுக்கு தானியேலை எடுத்துக்கொண்டு சென்றது பார்த்தீர்கள் அல்லவா? யோசேப்பின் தீர்மானம், ரூத்தின் தீர்மானம், தேவதாசர்கள் எடுத்துக்கொண்ட நல்ல நல்ல அழகான அற்புதமான மேன்மையான தீர்மானங்கள் அவர்களை மேன்மையான இடங்களுக்கு அழைத்து கொண்டு சென்றது. இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அழகான அருமையான அற்புதமான தீர்மானம் உங்களை அருமையான ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு சொல்ல போகிறது. பெருசா ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க உங்க நடைமுறை வாழ்க்கையில தினமும் காலையில இப்படித்தான் என் நாளை நான் துவக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க. அந்த தீர்மானத்துல நீங்க உறுதியா இருக்க, அந்த தீர்மானத்துல நீங்க உண்மையா இருக்க, அந்த தீர்மானம் உயர்ந்த இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லும். என்ன தீர்மானம் கேட்கிறீங்களா? காலையில எழுந்த உடனே, எப்படி காலையில எழுந்த உடனே நேரத்தை பார்க்கணும், டைமை பார்க்கணும் என்ற ஒரு சாக்கு போக்கோடு மொபைல் போனை எடுத்து நேரத்தை பார்க்குறேன், டைமை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நேத்து நான் போட்ட மெசேஜுக்கு யாரெல்லாம் எனக்கு இன்னைக்கு காலையில ஆன்சர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல யாரெல்லாம் புதுசா இந்த காலையில போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது, மெசேஜை பார்க்கறது, நியூஸை பார்க்கறது, காலையில எழுந்த உடனே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய தகவல்களை பார்க்கறதெல்லாம் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றைக்கு பிறருடைய மெசேஜை, பிறர் உங்களுக்கு அனுப்பக்கூடிய செய்தியை, பிறருடைய போஸ்டை, பதிவுகளை நீங்க காலையில எழுந்த உடனே பார்க்கிற ஒரு பழக்கத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய முழு கவனமும் பிறர் மேல் பாய்ச்சப்படுகிறது. அப்ப மனுஷங்க மேல, மனுஷனுடைய வார்த்தை மேல, மனுஷனுடைய காரியத்தின் மேல அந்த காலை துவக்கத்திலேயே உங்களுடைய முழு கவனமும் அவர்கள் மேல் செலுத்தப்படும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஆற்றல் குறைந்தா போலவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பெட்டரான ஒரு மேன்மைகள் உங்க லைஃப்ல மிஸ் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆகவே காலை வேளையில அப்படி மனுஷர்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய துணுக்குகள், அவங்க மெசேஜுக்கு நீங்க கவனம் செலுத்துறத ஸ்டாப் பண்ணிட்டு காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிக்க போறேன், வாசிக்க போறேன், படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு கவனத்தை தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்க செலுத்தினீங்கன்னு சொன்னா
தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தின் வலிமை உங்கள் மேல் இறங்க ஆரம்பிக்கும். ஆகவேதான் 1 சங்கீதக்காரன் 2 வசனம் 3 வசனத்தில் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க லைஃப்ல எதுவுமே உதிராதுங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கும் தகவல்களுக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி காலை விழிப்பே, காலை எழும்புதலே அது நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாம் இழக்கிற மாதிரியே அந்த நாள் ஃபுல்லா உங்க வாழ்க்கை நகர்த்தப்படும். நிம்மதி இழப்பு, சமாதான இழப்பு, சந்தோஷ இழப்பு அப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். இலை உதிரக்கூடாது, சந்தோஷம் உதிரக்கூடாது, சமாதானம் உதிரக்கூடாது, நன்மை உதிரக்கூடாது. இன்னைக்கு உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் உதிரக்கூடாது என்று சொன்னால் நீங்க காலை எழுந்த உடனே பார்க்க வேண்டியது மொபைல் போனை அல்ல, தேவனுடைய வார்த்தை, வேத புஸ்தகத்தை. அப்ப காலை எழுந்த உடனேயே நீங்கள் சமூக வலைதளங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களேயானால் உங்களுடைய முழு கவனம் அங்கே சென்று நேர விரயம் ஏற்படும். காலை எழுந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை நான் வாசிக்க போறேன், படிக்க போறேன், தியானிக்க போறேன்னு சொல்லிட்டு சில மணி நேரங்கள் தேவனுடைய வார்த்தையோடு வசனத்தோடு செலவிட்டு, நேரங்களை செலவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுங்க. உங்க வேலைகள், அதுக்கப்புறமா உங்களுக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நீங்க யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுடைய கடமைகள் மற்ற எல்லாமே நீங்க அப்புறமா செய்ய வேணான்னு சொல்லல. மொபைல் போனை எடுக்க வேணான்னு சொல்லல. காலையில் எழுந்த உடனே அதை செய்யாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க, தியானிங்க. அதன் பிறகு மற்ற காரியங்களை பாருங்க. என்ன நடக்கும்? காலை எழுந்த உடனே உங்களுடைய முழு கவனமும், முழு போக்கஸும், முழு எனர்ஜியும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் பாய்ச்சப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் எந்த பிளெஸிங்ஸும் நீங்க இழக்க மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மேலான பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்வீர்கள். பாக்கியவானாய், பாக்கியவதியா இருப்பீங்க. உங்க எனர்ஜி, உங்க ஆற்றல், உங்க பலன், உங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க கவனம் ஃபுல்லா ஆண்டவருடைய வார்த்தையை நோக்குது, வசனத்தை நோக்குது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். உங்க பொழப்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க, ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. செஞ்சு பாருங்களேன். கன்சிஸ்டன்சியா, தொடர்ந்தேர்ச்சியா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ரெகுலரா காலையில ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சு நாளை துவக்கங்கள். அவ்வளவு அழகா இருக்கும் உங்க வாழ்க்கை. சந்திரனுக்கு, நிலாவுக்கு சுயமான வெளிச்சம் கிடையாது. ஆனா அது பிரைட்டா பிரகாசிக்குது பாருங்க ராத்திரி நேரத்துல. எப்படி அந்த சந்திரன், அந்த நிலாவினுடைய விசை, அதனுடைய திசை எதை தெரியுமா நோக்கி இருக்கிறது? சூரியனை நோக்கி இருக்கிறது. அந்த சந்திர மண்டலம் சொல்றாங்க, அதனுடைய திசை, அதனுடைய விசை எங்கன்னா சன், சூரியனை போக்கஸ் பண்ணியிருக்கான். டைரக்டா அதை போக்கஸ் பண்ணுதான். அப்படி போக்கஸ் பண்றதுனால சுயமாய் வெளிச்சம் இல்லாத ஒரு சந்திர மண்டலம் சூரிய மண்டலத்தை நோக்கி பார்க்கிறதுனால சூரியனுடைய ஒட்டுமொத்த பிரைட்னஸும் சந்திர மண்டலத்தின் மேல் பாய்ச்சப்படுகிறது. இப்பொழுது நிலா பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு சுயமாய், பிரதானமாய் சொல்வதற்கு பெரிய ஆற்றலோ, திறமைகளோ, வலிமைகளோ இல்லாமல் இருக்கலாம். ஞான விவேகம் மற்றவர்களாக கூட நாம் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். நோக்கி பாருங்கள். காலை எழுந்தவுடனே நோக்கி பாருங்கள். காலை எழுந்தவுடனே தியானித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், பிரதானப்படுத்தி பாருங்கள், தீர்மானித்து அதை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அந்த நாள் ஃபுல்லாவே ஜெயமான நாளா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், நீங்கள் நல்ல தீர்மானத்தை எடுக்கிற ஒரு நாளாய், அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நாளாய் உங்களுக்கு அமைவதாக என்று சொல்லி உங்களை மனதார நாங்கள் வாழ்த்துக்கிறோம். செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அழகான மாற்றங்களை பார்ப்பீங்க, அற்புதமான உயர்வுகளை பார்ப்பீங்க, ஆசீர்வாதமான மேன்மைகளை உங்க சொந்த வாழ்வில் காண்பீர்கள். என் அன்பு குழந்தைகளே, வாழ்த்துக்கிறோம் உங்களை. நல்லா இருப்பீங்க, வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, இந்த செவ்வாய்க்கிழமை
உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு மகன் எம் ஜபஸ்டின், அன்பு மகன் எம் சிவா முருகன், அன்பு மகள் ஏ அனிதா, அன்பு மகள் எம் கெட்சியா, அன்பு மகள் டி கரீனா ஃபெமிலியா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாரி அணைத்துக் கொண்டு முத்தமிடுவீராக, நம்முடைய பேரன்பினால் நிரப்புவீராக. இந்த வார்த்தையை கேட்டு நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்க தன்னை தத்தம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அணைத்துக் கொள்வீராக. தானியேலின் தீர்மானம், ரூத்தின் தீர்மானம், யோசேப்பின் தீர்மானம், தேவதாசர்களுடைய தீர்மானம் அவர்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் இருக்க வேண்டிய உயரங்களுக்கு அழைத்துக் கொண்டு சென்றதே. அதை உணர்ந்தவர்களாக, உள்வாங்கினவர்களாக நல்ல நல்ல தீர்மானங்களை மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்துள்ள வேண்டுமென உத்தமமான கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இன்றைய உடைய பிள்ளைகளுடைய போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், காரிய திட்டங்கள் எல்லாம் ஜெயமாய் அமைந்தருவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தன்னை தத்தம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளறக்கூடிய அனைத்து நலமான வளமான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் நீருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருஷிக்க பண்ண வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமான பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. இதுபோல இன்னும் அநேக சந்தோஷமான ஆண்டுகளை நம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.